அமைகிறது. இது பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலமாகும். ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது. அதனால் நோய்களில் இருந்தும் தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி, மதுரை வீரன், ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது. ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவை என்னென்ன? ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு படைத்தல், பால்குடம் ஏந்தி வருதல், தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யும் மாதமாக உள்ளது. ஆடி மாதத்தில் ஆறு, குளம் ஆகியவை பொங்கி வரும் என்பதால் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கமும் உள்ளது.